இப்போ விஏஓ கிட்ட இவங்க கன்ஃபெஷன் கொடுத்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்னன்னா, அதாவது இந்த அந்த தன்னுடைய கணவர் வந்து தினமும் குடிச்சிட்டு தன்னை போட்டு அடிக்கிறதாவும், 2வது குழந்தை பிறந்த உடனே இந்த குழந்தை என்னோட இது கிடையாது, இது வேற யாருக்கும் பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறதாவும், தினமும் சண்டை நடக்கிறதாவும் வந்து அவங்க சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு வந்து விடிய காலில் 3:30 மணி வரைக்கும் அவர் குடிச்சிட்டு ஒரே கத்திக்கிட்டே இருந்துட்டு இவங்களை அடிச்சுக்கிட்டே இருந்துட்டு ரொம்ப கொடுமைப்படுத்தினதாகவும், இவங்க அடிக்கிறாங்கன்றதுக்காக ஓடி போயிட்டு ஒரு குடிசைக்கு பின்னாடி ஒரு டார்க்கான பிளேஸ்ல ஒளிஞ்சுக்கிட்டாதாகவும், அதுக்கப்புறம் ரொம்ப இவர் கத்திக்கிட்டு சண்டை போட்டே இருக்கிறது தொல்லை தாங்க முடியாம வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த அறுவடை பண்ணுவாங்க இல்லையா கத்தி, அந்த கத்தி எடுத்து அவர் கைத்துக்கட்டில் படுத்துட்டு இருக்கும்போது அதை வச்சு அவரோட கழுத்தை அறுத்து அவர் இறந்துடுறாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க கன்ஃபெஷன் கொடுத்துருக்காங்க. இறந்துட்டு என்ன பண்றாங்க, அப்படியே வந்துட்டு 3:30 மணிக்கு சம்பவம் நடக்குது. 6 மணி வரைக்கும் அங்கேயே உட்காந்துட்டு அவங்க அம்மா வந்த பிறகு உங்க பையன் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க.